பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று வேதத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே அவர் தெரிந்து கொண்டாராம். அப்போ மோசேனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவ ஜனங்களோடு துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவிப்பதை மோசே அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த நாளிலே நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஆபேல் ஆடு மேய்க்கிற தொழிலை தெரிந்து கொண்டான். ஆனால் காயினோ பயிரிடும் அந்த தொழிலை அவன் தெரிந்து கொள்கிறான். ஏன் ஆபேல் ஆடு மேய்க்கிற தொழிலை தெரிந்து கொண்டான் என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏன்னா தேவனுடைய மகிமை அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தேவ மகிமை அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த மகிமை இழந்த உடனே அவர்கள் இருவரும் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால் தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை கொடுத்தார் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் நாம் பார்த்தால் அறிந்து கொள்ளலாம். அந்த தோல் உடைகள் எப்படி வந்தது? அவர்களுக்காக தேவன் ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அடித்து அந்த தோலை எடுத்து தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் உடுத்திருக்கிறார். அதனால் ஆபேல் அவன் ஆடு மேய்க்கிற தொழிலை தெரிந்து கொண்டான். ஏன்னா நம்முடைய தகப்பன் தாயினுடைய நிர்வாணத்தை மூடக்கூடிய இடத்துல ஒரு ஆடு இருந்தபடினாலே ஆடு மேய்க்கிற தொழிலை தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி ஆபேல் ஆடு மேய்க்கிற தொழிலை தெரிந்து கொண்டான். அதிலே மந்தையிலே தலையீற்றையும் முதற் பலனையும் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கை கொடுத்து தேவனால் அங்கீகாரம் பெற்றான். தேவனாலே சாட்சி பெற்றான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அதுக்கு காரணம் அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் பயிரிடுகிற தொழில். ஆனால் ஆபேலுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆடு மேய்க்கிற தொழில். அதில் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அதில் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. அதில் தேவன் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். லோத்து கூட ஆபிரகாமோடு இணைந்து பூர்ண தேவசித்தம் செய்கிறதை தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவன் ஏதேனுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டபடினாலே லோத்து எல்லாவற்றையும் இழந்து, தன் மனைவியை இழந்து, தேவையில்லாத மோவாப் அம்மோன் என்கிற ஜாதிகளை அவன் உண்டாக்கினதை நம்மால் வேதாகமத்திலே பார்க்க முடியும். இவர்களெல்லாம் தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை சுயாதீனமாக பயன்படுத்தி கொண்டு தேவ சித்தத்துக்கு புறம்பாக அவர்கள் வழிவிலகி போனவர்கள். தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை தவறாக பயன்படுத்தி கொண்டவர்கள். ஆனால் அதுபோல் மோசே இல்லாதபடிக்கு தேவ ஜனங்களோடு பாட அனுப்பிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான் என்று இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை தேவன் நமக்கே தந்திருக்கிறார். ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை நாம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பலியாக்கி தேவ சித்தம் செய்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்போது தேவனே தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். இப்படி மோசே தேவ ஜனத்தோடு பாடமைப்பதை தெரிந்து கொண்டபடினாலே மோசையை தேவனே அடக்கம் பண்ணினார். 120 வயதிலேயும் மோசையினுடைய கண்கள் இருளடைந்து போகவில்லை. தேவனே அவனை அடக்கம் பண்ணினார். சரி, தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில் நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் ஏன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் தெரிந்து கொள்ளுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் தெரிந்து கொள்வோம். இதை இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.